தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாயன். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. நமக்கு போட்டோ ஷூட் கிடையாது, நம்ம கேமரா தம்பி பிகே அவர்கள் வந்து போட்டோ ஷூட் எடுத்துருவோம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு காடு காடா மலை மலையா அப்படியே பார்த்தா தெரியும், அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஒரு இப்ப சின்னதா ஒரு ஃபால்ஸ் மாதிரி வந்திருக்கு. தண்ணி இப்ப மேட்டூர் டேம்ல இருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஒரு வாய்க்காலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, அந்த இடத்துல வந்து போயிட்டு ஒரு போட்டோ ஷூட் எடுப்போம், போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரவங்க. சரி, அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். தம்பி ஓட்டுங்க வண்டியை பார்த்து. காணோம், போட்டோ ஷூட் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு ஆளுங்களையே காணோம். ஏதோ ஒரு வனாந்தர காட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கேட்டா போட்டோ எடுக்க போறேன்றான். ஒரு வழியா போட்டோ ஷூட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, எங்கடா ஏதோ தண்ணி இருக்கு வாட்டர் இருக்கு அப்படின்னீங்க. யாரு? போட்டோ ஷூட் ஆல்ரெடி ஸ்டார்ட். என்னப்பா காட்டுக்குள்ள என்னப்பா பண்றீங்க? போட்டோ எடுத்த லட்சணத்தை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஏய் பிகே வாடா, அப்படியே தாண்டிடுறேன். கேமரா வச்சுட்டு தாண்டினா விழுந்துரும், பரவாயில்ல. தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். தொப்பி இல்லாம என்ன ஆடியன்ஸ் பார்த்தது இல்லடா. ஏன்டா அப்படி பண்றேன்? போட்டோ ஷூட் பரிதாபங்கள். ஏன்டா அப்படி கேப் போட, கேப் தனியா உட்காந்துக்கிறேன். இவர் ஒரு ஆணழகன் தம்பி, அழகாதான் இருக்க. போட்டோ எடுக்கலான்ட்டு வந்தோம் நண்பர்களே. வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதில்ல பாருங்களேன். ஆனா இடம் சூப்பரான இடமா இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த லொக்கேஷனு. போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அருமையான இடம். எல்லாம் தென்னை மரம் இருந்திருக்கு, ஃபுல்லா தென்னை மரம், நிறைய தென்னை மரம் இருந்திருக்குது. தென்னை மரத்தெல்லாம் அறுத்துட்டாங்க போல. ஃபுல்லா பசுமையா தான் இருக்கு. பாம்பு கீம்பு இல்லாம இருந்தா சரி. உட்கார்றதுக்கே பயமா இருக்கு. அங்க ஒரு பெரியவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுவோம். ஃபுல்லா ஆடு கீடுமா இருக்கு, ஆட்டுக்குட்டி அது இதுன்ட்டு ஃபுல்லா இடமே சூப்பரா இருக்கு. அவனுங்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க அங்க. நம்ம என்னத்த போய் போட்டோ ஷூட் பண்றோம், அதனால அப்படியே வந்தாச்சு. தாத்தா நல்லா இருக்கீங்களா? என்ன அது ஓடிட்டு இருக்கு? பெஸ்டா? ஹாய் சொல்லு. ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு சொல்லு. அப்புறம் ஆடு நம்புதுங்களா? ஆடு நம்புறதுதான். ரொம்ப இதாக காஞ்சி போய் எல்லாம் ரொம்ப பாதிப்புல இருக்கிறேன். அப்படியா? இது இடம் உங்களுதுங்களா? ஆமா. ஏன் தென்னை மரம்லாம் வெட்டிட்டீங்களா? நடக்குது எதுவும் விலையில எல்லாம் தண்ணி போனிட்டு வலி நட்டாலும் வலி இல்லை, ஆடு நட்டாலும் வரல. அப்புறம் ஆடு மாடு மட்டும் வாங்கி. சரி, போட்டோ எடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தானுங்க. நான் வந்து அப்படியே உங்களை ஒரு வீடியோ போட்டலான்னு பாக்கலான்னு வந்தேன். நீங்க சொந்த ஊருங்களா வயா? ஊர் போடுவாங்க தான் நடக்குது. அப்படியா? ஆமா. எப்படி இது அந்த அதுல இருந்து அந்த மாடெல்லாம் நம்ம அந்த பணம் இருக்குது, அதுல இருந்து இது வரைக்கும் உங்களுது?
இப்ப பாசனத்துக்கு தண்ணி வசதிலாம் தண்ணி வசதிக்கெல்லாம் ஏரி தண்ணி தான். தண்ணி இல்ல, ஏரி தண்ணி தான். இப்ப நம்ம மேட்டூர்ல திறந்து விட்டாங்களா, இப்ப இந்த காலிப்பட்டியில இருந்து வருது அந்த லைன் போகுது. அப்புறம் இதுக்கு மேச்சேரி ஏரி தான். மேச்சேரியில இருக்கிற மழை பெஞ்சா விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணலாம். இல்லைன்னா மேட்டூர் இல்லாம தான். பாத்துக்காங்க மக்களே. ஆமா, எல்லாம் வந்து மழையை நம்பிதான் விவசாயம் பண்றதா இருக்கிறாங்க. ஆமா, அப்படியே மழை பெஞ்சிட்டாலும் நெல் அறுக்க முடியல, பூரா தண்ணி பூந்துருது. வேற இப்ப காடு ஓட்ட முடியாதுக்கிறாங்க. என் பேர் செல்லக்கண்ணு. விவசாயி செல்லக்கண்ணு விவசாயி. மேச்சேரி. ஆமா, மேச்சேரி. இது என்ன ஊருப்பா? இது மேச்சேரி சூறாக்கவுண்டன் காட்டு வளவு. ஓ, இது அந்த நம்ம பெரிய டேங்க்ல இருந்து இப்படி உள்ள வருமா அந்த ரோடா? அதே ரோடு. பரவாயில்ல, சாயங்காலத்துல ஜம்முன்னு இப்படி ஒரு கட்டில் எடுத்து போட்டு நிழல்ல படுத்துட்டு இதுதான். ஆனா அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கல. 4 லட்ச ரூபா நைட்டான் உங்களுக்கு. ஆமா, இப்போ ஒரு 3 வருஷமா 4 லட்ச ரூபா நைட்டான். இப்ப இந்த விவசாயத்திலேயே எது பண்ணாலும் பண்ண முடியல. காடு மட்டும் தான் சுத்தமா இருக்கும். அவளுடைய பணத்தை போட்டா எடுக்க முடியல. விவசாயத்துல போடுற பணம் எடுக்க முடியல. கஷ்ட சூழ்நிலை அதான் இருக்கு. தென்னை மரமே இப்படி ஒரு 100 மரத்துக்கு மேல வயசாயிடுச்சு. ஓ, பழைய மரம். தாத்தா காலத்துல வச்ச மரம். ஒன்னும் பண்ண முடியல. பாத்துக்காங்க, விவசாயிங்களோட நிலைமை இதுதான். ரொம்ப கஷ்டம். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். போட்டி போட்டு விவசாயம் பண்ண முடியல. தண்ணி இல்ல. தண்ணி இருந்தாலும் அதுக்கான போதிய நம்ம கிட்ட கையில பணம் இல்ல. ஏதாவது விரைச்சு விடலாம். சோளத்தட்டு இந்த மாதிரி வரல. நெல்லு நட்டா வருது. ஓ, நெல்லுக்கு ஊந்த மண்ணு நட்டா தண்ணி பூந்துருது இந்த டைம்ல. இப்ப காஞ்ச ஊட்டி தோல் அரியும். ஒரு ஐட்டம் ராகி ஆரி ஒண்ணு எடுப்பேன். அது வந்துதான், அதுக்குதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். காடெல்லாம் ஓட்டி போட்டு எருவு குட்டி கிளீனா இது பண்ணி விட்டு ஆரியம் விடணும். அது எத்தனை மாசம் பயிர்? அது 4 மாசம். 4 மாசம் பயிர். 4 மாசம். அப்ப 4 மாசம் வரைக்கும் வருமானம் கிடையாது. கிடையாது. கையில இருந்து 4 மாசம் தான் போடணும். இது ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு உள்ள பண்ணிக்கிட்டு 10 மாடுக்கு அந்த தலைவட கிடையாது நம்மளுக்கு. ஓ, சரி. மேயதெல்லாம் வீட்டுல கட்டிட்டு போயிடுவாங்க. நமக்கு தண்டுவாடு ஆப்ரேஷனு. அப்படிங்களா? ஆமா. அதனாலதான் அப்படி கட்டில எடுத்தாந்து போட்டு படுத்துக்கிட்டு. ஓ, தண்டுவாடத்துல இங்க ஆபரேஷன் பண்ணிருக்கு. தண்டுவாடத்துல எப்படி தலைவர விவசாயம் பண்றது தான் பண்ணணும். பசங்க 3 பேரு. அவங்களுக்கு தறி பட்டு தறி அவங்க பொழப்பு அவங்க குடும்பத்துல நாம பிடிப்போன்னு வந்துரு. இப்படி வந்து காட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஆமா, பாருங்க, தண்ணி இன்னிலாம் கொண்டு வந்துட்டாரு. தண்ணி டீ எல்லாம் ஊத்திட்டு வந்துட்டாரு. இங்கே ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு அவர் பாத்துட்டு இருக்காரு. விவசாயம் தான் பாத்துட்டு இருக்காரு. நிறைய விவசாயிகளோட நிலைமை அப்படிதான் இருக்கு. காடு இருக்கு. காடுதான் ஃபுல்லா இருக்கு பாருங்க. எல்லாம் தென்னை மரம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அடுத்து பயிர் ஏதோ போடுறதுன்ட்டு பார்த்துருக்காரு. தண்ணி வசதி இல்லை. அழகா ஜம்முன்னு ஒரு கட்டில் எடுத்து போட்டு அவர் பாட்டுக்கு ஒரு தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்படியே ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக படுத்துட்டு இருக்காரு. ஜாலியெல்லாம் படுக்கல, அவரோட கஷ்டம். ஏன்னா காடை குறையாவும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காடு வந்து குறையா கிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஏதாவது பயிர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல. ஆனால் நல்ல ஈரமான மண்ணு தான் அது. அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்ட்டு அலப்புறையை கிளப்பிட்டு இருக்கானு. இன்னும் முடிச்ச பாடு இல்லை. டேய் எத்தனை பீப்பிடா போறது நீ பேசுறதுக்கு? இளைய தளபதி இளைய தளபதி வேணா ஒண்ணு வேணா. ஒரு வழியா அப்படி அலம்பல் பண்ணி போட்டோ ஷூட் எடுக்கிறேன்ட்டு போட்டோ ஷூட் அவனுங்க எடுத்துட்டானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. உங்கள் மாயன். பாய்.